தலைவரோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் அது எல்லாமே மாசு. அவரோட அந்த கார்வான கதை தர்பார் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு, பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த எம்புரான் படம் ரிலீஸ் ஆனப்ப கேள்விப்பட்டது, லூசிஃபர்ல ஒரு சீன் வச்சிருப்பாரு, அந்த சீன் இன்ஸ்பைரிங் தான் அப்படின்ட்டு. என்னல அப்படின்னு பார்த்தா, அதாவது போயஸ் கார்டன்ல தான் தலைவர் வீடு, அங்கதான் முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அம்மா அவங்க வீடு. இந்த 2 பேர் வீடு ஒரே இடத்துல இருக்கையில தலைவர் அங்கிருந்து ஷூட்டிங்க்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, முதல்வர் வராங்க, கம்முன்னு நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவரும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, அந்த அம்மா வரகானம். என்ன பண்ணிட்டாரு, இறங்கி போய் ஒரு டீ கடையில நின்ட்டாப்ல. அந்த இடத்துல மக்கள் கூட்டமா கூடிருச்சு, தலைவர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. இப்ப என்ன ஆச்சு, முதல்வர் வந்துட்டாங்க. இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கிறதுனால ரோடு பிளாக், என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க போலீஸ் எல்லாம். அம்மா கூப்பிட்டு, நான் எங்க பிரச்சனை, என்ன அவ்வளவு கூட்டம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வரங்கிட்டு ரஜினி நிறுத்தி வச்சிருந்தோம், அவரு பார்த்தா கீழே இறங்கி வந்துட்டாரு, மக்கள் கூட்டமா கூடிருச்சு அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்படியா, அப்பனா அந்த ஆளை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லவும், அவர் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் கூட்டம் குறைஞ்சி அம்மா உள்ள போனாங்களா. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் தலைவர் நிறைய பண்ணிருக்காங்க. தலைவருக்கும் அம்மாவுக்குமே நிறைய பிரச்சனை இருந்துச்சு 1996ல. அப்பயே தலைவர் அரசியலுக்கு வந்தா அரசியல்ல எங்கேயோ போயிருப்பாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தலைவர் அதை பண்ணவே இல்லை. தலைவர் இப்ப வரேன்னு சொல்லிட்டு வரட்டாமாமே டுர் அப்படின்ட்டு ஓடி போயிட்டாரு. அரசியல் பத்தி பேச வேணாம், நம்ம ஆன் ஸ்கிரீன்ல தலைவர் எப்படி வருவோம் அதை பத்தி மட்டும் பேசுவோம்.